எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் லோட் பண்ணிக்க டே டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $43,172 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு நேற்று வந்து ஒரு பேரிஷ் கேண்டலில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டலுக்குள்ளே கிட்டத்தட்ட 7 நாள் ட்ராவல் பண்ணிட்டு இந்த ரெட் கலர் கேண்டலுக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸை இங்கே ஹண்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், இப்போ வந்து ஒரு பேரிஷ் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியோட கேண்டல். ஓகேங்களா? இந்த டெய்லி கேண்டலில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கான். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த க்ரீன் கலர் கேண்டலுக்குள்ளே 2 கேண்டல் செட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெய்லியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த சிங்கிள் கேண்டலுக்குள்ளே, அதாவது இந்த சிங்கிள் கேண்டலுக்குள்ளே 7 கேண்டல் செட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சிங்கிள் கேண்டலுக்கு மேலே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி ஒரு விக்கஸ்ட்டு வந்திருக்கான். ஓகேங்களா? விக்கஸ்ட்டு நேற்று கேண்டல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போனா என்ன ஆயிடுச்சுன்னா பியரிஷ் மோடில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்மளுக்கு வீக்லி பார்த்தோம்னா வீக்லியில் நம்மளுக்கு இந்த சிங்கிள் கேண்டலுக்குள்ளே இந்த 2 கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் நம்மளுக்கு இந்த கேண்டலுக்கு மேலே விக்கு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கூட லோக்கு கீழே ப்ரைஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா நம்மளுக்கு வீக்லியில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த க்ரீன் கலர் கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோக்கு கீழே வந்துடும் ப்ரைஸு. அப்போது இந்த க்ரீன் கலர் கேண்டலோட வீக்லி கேண்டல், இந்த க்ரீன் கலர் கேண்டல் சொல்கிற போது நான் ப்ரைஸ் இங்கே என்ன சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ $39,851 $44,720. ஓகேங்களா? இந்த $39,850 கேண்டலு கீழே வந்து ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சானா ப்ரைஸில் வந்து அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதே நம்மளுக்கு டெய்லியில் வந்து நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சாலும் நம்மளுக்கு ஃபர்தராக ஃபஸ்ட்டு வந்து இந்த லோக்கு கீழே வருவான், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழேயும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஒருவேளை நம்மளுக்கு டெய்லியில் இந்த கேண்டலு கீழே க்ளோஸ் வச்சுட்டு வீக்லியில் நம்மளுக்கு வந்து இந்த லோக்கு கீழே, அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் விக்கு மட்டும் அச்சானா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே உல்ட்டாக மாறிடும். என்னென்னா வீக்லியில் வந்து இதுக்கான லோ கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு விக்கெட் இதுக்காக போயிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு வந்து ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனும் ஃபார்ம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்ளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது. இந்த சப்ளைக்குள்ளே இருக்கிற இந்த சப்ளையும் நம்மளுக்கு ஆக்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வேறு கன்சல்டேஷன் வேறு நடந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று பிரேக் அவுட்டோ இல்லைன்னா வந்து பிரேக் டவுனோ நடக்கணும். சரிங்களா? ஸோ என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸுக்கு மேலே நம்மளுக்கு விக் வச்சதுனால இதுக்கு கீழே கேண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு கீழே நான் சொல்கிறது எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000க்கு கீழே ப்ரைஸு கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, பிடிசி கீழே வரும்போது ஆல்ட்டும் கீழே வருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்டும் கீழே வரும். ஆனால் ஆல்ட் வந்து இன்னொரு ரவுண்டு கூட நல்லா ஹைட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வரும். ஆனால் பிடிசி வர்றது வந்து மேபி என்ன கேட்டிங்கன்னா மெதுவாக கீழே வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை இது மெதுவாக கீழே வந்ததுன்னா ஆல்ட் எல்லாமே இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானா அண்ட் வந்து கேடிஏ. சரிங்களா? ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொலானா பார்த்துடலாம் சரிங்களா. சொலானா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு $100 தொட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்மளோட பையிங் ப்ரைஸ் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $13. நம்மளோட ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $13. இதை நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் போட்டிருப்பேன். ஸோ டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று போன ஹை எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $118 ஹை போயிருக்கு ஓகேங்களா. ஸோ 100 அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் சரிங்களா. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் நம்பரை தொட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேபி நம்மளுக்கு ஒன்று கன்சல்டேஷனில் நிற்கும், அப்படி இல்லைன்னா சின்னதாக கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த லெவலுக்கு மேலே ஏறுற மாதிரி இன்னும் மறுபடியும் இது மேலே அப்படியே போயினே அப்படியே ஒரே ஷாட்டில் ஒரே மூச்சில் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு போகுமான்றது தெரியல. ஸோ ஆனால் என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது இப்போ இங்கே எப்படி நம்மளுக்கு சைடு வேலை நின்றுது மார்க்கெட்டு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் நல்லா ஃப்ளஷ்ஷாகி மேலே வந்தது, அதுக்கப்புறம் சைடுவே திரும்ப நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடுவே திரும்ப மேலே வந்தது, திரும்ப சைடுவே அதே மாதிரி இப்போ மேலே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே வந்து இந்த இடத்துல இப்போ சைடுவே போடணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து $100 திரும்ப சொல்கிறேன் $100 சைக்காலஜி ஃபிகரு. ஸோ சைக்காலஜி நம்பரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் பிடிசி கிராஷ் ஆகி நல்லா கீழே வந்தால் கூட சொலானாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ராப் ஆகாது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க சொலானா வந்து வாங்கலாமாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொலானா வாங்கி இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம், நோ வரிஸ் அட் ஆல். ஆனால் சொலானா வாங்காதவங்க இந்த பக்கமே வர தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ சொலானோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட ஹை எவ்வளோ தொழில் இருக்குது, அதாவது ஆல் டைம் ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $250 ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து $250. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா $100 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் $110 கிட்ட இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்தால் கூட உங்களுக்கு $250 கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கிராஸ் ப்ராஃபிட் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுலேருந்து ஒரு 2.5 கிராஸ் தான் ப்ராஃபிட் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்துச்சு மார்க்கெட்டு சரிங்களா. மேபி இங்கேருந்து கரெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு நல்ல ட்ராப் கிடைச்சா வாங்கலாம். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 60க்கு கீழே கிடைச்சா வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ 60க்கு கீழே வருமானது தெரியாது, ஆனால் 60க்கு கீழே கிடைச்சா ஓகே ஓரளவுக்கு வந்து பையிங் ரேஞ்சுன்னு சொல்லி வாங்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது 60 கீழே வருமானது தெரியாது சரிங்களா. ஆனால் ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமான முறையில் ஹோல்டு பண்ணலாம். மினிமம் கேரண்டியாக இந்த ஹையை தாராளமான முறையில் உடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த சொலானாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைச்சிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா 1 கிராஸ், அதாவது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து 1 கிராஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $350 $500 எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்கும் போகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அது எப்படின்றது பார்ப்போம். நான் வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2025 தான் அடுத்த வருஷம் தான் நான் வந்து இதை வந்து சேல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அது வரைக்குமே நான் ஹோல்டு பண்ணுவேன். இன்கேஸ் இது மறுபடியும் கரெக்ஷன் வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ப்ரைஸ் மேலே தான் போகும் சரிங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானோ ஏற்கனவே கீழேயே வாங்கியிருந்தீங்கன்னா, நான் கீழேயே வாங்கியிருக்கிறது சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு $20 இல்லை $25 வாங்கியிருந்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸு, நல்ல பையிங் நல்ல ஒரு அதாவது சீப்பஸ்ட் ப்ரைஸ் அது. ஸோ நம்ம வாங்கியிருக்கும் போதே நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஹோல்டு பண்ணலாம், நோ வரிஸ் அட் ஆல் சரிங்களா. ஆல் டைம் ஹைவுக்கும் ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் இனிமேல் வாங்கலாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு பம்ப் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லா பம்ப் ஆனதுனால இனி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அது என்ன ஆகும்னா சைடு வேலை மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு நினைப்பு வரும், என்னடா இது நம்ம வாங்காத போது அந்த லெவலுக்கு மேலே போகுது, நம்ம வாங்கின பிறகுதான் இது வந்து சைடு வேலை போகுது, என்ன நம்ம நேரம் அப்படிலாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணும்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து இந்த இடத்துல வந்து வாங்குறது வேஸ்ட்
ஓகேங்களா. ஏன்னா இது நல்லா ஓடி வந்துருச்சு. ஓகேங்களா. அதனால் இது இந்த இடத்துல வந்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட சஜஷன் என்னென்னா, நானாக இருந்தானா கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்ல நான் வாங்கலாமா ப்ரோ, இப்போ வாங்கலாமா ப்ரோ, அப்போ வாங்கலாமா ப்ரோ கேட்குறீங்க. இப்போ இதை பற்றி கண்டுக்கவே கிடைக்காதீங்க. வாங்கி இருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. வாங்கினவங்க வாங்காதவங்களும் மிக்ஸ் ஆகிடுக்கா, என்னோட கருத்தை மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. வாங்கினவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. அது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2025 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். அட்லீஸ்ட் இல்லைன்னா ஆல் டைம் ஹை வைக்கும்போது ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா. வாங்காதவங்க இதுக்கப்புறம் வாங்காதீங்க. அது உங்களுக்கு கிட்டத்தட்ட $60 கீழே கிடைச்சா மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா அது வாங்குறது வேஸ்ட். ஓகேங்களா. ஏன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் வராது. மிஞ்சி போனால் இதுலேருந்து ஆல் டைம் பார்த்தீங்கன்னா $260 2.5 மடங்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா. ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்து கேடிஏக்குள்ளே போவோம். சரிங்களா. ஸோ கேடிஏ தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது. ஓகே. கேடிஏ என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க வந்து அதை பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் $1 இருக்கிற வரைக்குமே பையிங் ரேஞ்சுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நம்மளுக்கு வந்து 80 சென்ட்டில் தான் இருந்தது. சரிங்களா. ஸோ அந்த டைமில் வாங்கி இருந்தீங்கனாலே இந்நேரத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட, அதாவது இது ஹை போனதை வச்சு கனெக்ட் பண்ணனா கிட்டத்தட்ட 1 கிராஸ் ப்ராஃபிட்டு ஒரே நாளில் கிடச்சிது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $1.67 கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இதில் நான் சொல்லியிருக்கும் போது இதில் நீங்கள் வாங்கி இருந்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1 கிராஸ் ப்ராஃபிட் அடிச்சிருக்கும் மார்க்கெட். சரிங்களா. ஸோ இப்போது இது கேடியை வாங்கினவங்க எதுவுக்கு ஹோல்டு பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னுடைய இது கேடியோட டார்கெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மினிமம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு $5 to $10 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து 10 மடங்கு போகிறதுக்கான சான்சஸ். அதாவது நான் $1 சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 சென்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 80 சென்ட்டு தான் இருக்கிறதுனால நான் வந்து மினிமம் வந்து ஒரு 10 கிராஸ் எய்ம் பண்ணுறேன் இந்த கேடிஏல. சரிங்களா. ஸோ 10 கிராஸ்னாலே அந்த $8 வந்தாலே எனக்கு 10 கிராஸ் கிட்ட வந்துடும். சரிங்களா. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கேடிஏல நான் சொல்லும் போது வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க. இன்கேஸ் ப்ரைஸு மறுபடியும் நம்மளுக்கு இந்த $1 கீழே கிடைச்சதுன்னா அகெயின் நாம் அக்குமுலேட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அகெயின் நம்மளுக்கு $1 கிட்ட கிடைச்சதுன்னா மறுபடியும் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை நான் இன்னும் வாங்கவே இல்லைப்பா, கேடியை நான் இன்னும் வாங்கவே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ இருக்கிற கரண்ட்டு ப்ரைஸ்லேயே கொஞ்சமாக பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கேடியை வந்து வாங்காதவங்க நான் சொல்கிறேன். நான் வாங்கவே இல்லைப்பா கேடியை என்னப்பா பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்னால் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா $1.37. $1 வந்து ஒரு 40 சென்ட், $1.50 சென்ட்டே வச்சுக்கிங்களேன். $1.50 இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25% மட்டும் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆகி ஒவ்வொரு 10 சென்ட்டை தொடும் போது, அதாவது இப்போ என்ன ப்ரைஸு $1.38 ஸோ $1.40 நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25% எடுத்துக்கோங்க. அதே மாதிரி $1.30 30 சென்ட்டோ இல்லை 25 சென்ட் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது இன்னொரு 25% ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ $1.10 அந்த மாதிரி கிடைக்கும் போது இன்னொரு 25% ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா வாங்காதவங்க வந்து இதே இடத்துல வந்து ஃபுல் அமௌண்ட்டு போடுறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா இன்கேஸ் நம்மளுக்கு கீழே கிடச்சிதுன்னா வந்து வாங்க முடியாத மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே வாங்கினவங்க $1 இருக்குப்பா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ப்ரைஸ் மறுபடியும் இன்னொரு $1 வந்ததுன்னா அகேன் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லைப்பா நான் $1 வாங்கிட்டேன், நான் கேடியில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு நினச்சேன்னா அந்த குவான்டிட்டி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலான்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டிங் பீரியட் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனை வந்து டச் பண்ணும். இந்த சப்ளை ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2 2.45 அதாவது $2 $2.50 வந்து டச் பண்ணும். ஒன்ஸ் இந்த $2.50 நம்மளுக்கு உடைக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து அடுத்த இதுக்கு வந்து மேலே போகும். ஓகேங்களா. அது எங்கன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $2.50 வரைக்கும் மினிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது மினிமம் கேரண்டி.
நம்மளோட இது 2025 டார்கெட் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா $8 $10 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வரைக்கும் கூட போகும் அப்படின்றது இருக்குது. ஏன்னா பழைய ஆல் டைமையே பார்த்தீங்கன்னா $28 $28 கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மடங்காவது மேலே ஓடும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ நான் அந்த பெரிய டார்கெட்டை நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்பலை. பட் என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா $8 to $10, அதாவது 80 சென்ட் $1 வாங்கியிருந்தீங்கன்னா $10. ஓகேங்களா, 10 கிராஸ் மினிமம் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, சொலானால இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இந்த கேடிஏவை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சொலானால நான் மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேடிஏவை ட்ரை பண்ணலாம். இல்லைப்பா நான் கீழே வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் வந்து பெருசாக இது கீழே விழுற மாதிரி தெரியல, நான் இப்போயே இருக்கிற ப்ரைஸில் எவ்வளோ இருக்குது $1.40 இருக்கிற ப்ரைஸ்லேயே நான் வாங்கிடுறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த இடத்துல வாங்கலாம். ஆனால் நான் சொல்கிறது இதுதான், $8 $10. இப்போ $1 இருக்கிறவங்களுக்கு தான் இது 10 கிராஸ் ப்ராஃபிட் வரும், $10 போயிடுச்சுன்னா. சரிங்களா, அதே நீங்கள் $1.50 எடுத்தீங்கன்னா இதுக்கு $1.50 $15 10 கிராஸ் வரும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா, $1.50 இருக்கவங்க கூட அந்த $10 வந்ததுன்னா ஒரு 8 கிராஸ் 7 கிராஸ் ப்ராஃபிட் வரும். பரவாயில்லப்பா, அது கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேங்க, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, ஒருவேளை இதை விட்ட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட என்னால் டிசிஏ பண்ண முடியும், நான் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோங்க, இந்த இடத்துல தாராளமாக பண்ணலாம். ஏன்னா கேடியை வந்து நான் ஆக்சுவலாக நேற்று வந்து என்னென்னா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா அது என்னோட டெலகிராமில் கூட சொல்லியிருப்பேன். நான் கேடிஎம் $1.10 போயிட்டு மறுபடியும் $1 வந்தான்னா சொலானால வந்து ஒரு குட்டி பாட், அதாவது ஒரு 10% மட்டும் நான் விற்று கேடிஏல போடலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது என்னென்னா எனக்கு வந்து $1 கீழே வரவேல அப்படியே வந்து $1.05 $1.06 வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் எனக்கு மறுபடியும் வந்து $1 கீழே வந்ததுன்னா நான் அதை பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா, சொலானால ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் விற்றுட்டு, பெரிய போர்ஷன் கிடையாதுங்க, மிஞ்சி போனால் ஒரு 10% தான் அதிகபட்சம் நான் விற்பேன். 10% விற்று இதில் போட்டு கேடியில் வாங்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. சரிங்களா, ஸோ இதுதாங்க கேடிஏ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா $2 வரைக்கும் சாதாரணமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதே நம்மளுக்கு லாங் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் $8 to $10 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $30 to $40 போகும். அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ சொலானாவில் இன்வெஸ்ட் பண்ண மிஸ் பண்ணவங்க, சொலானால நான் பண்ணலை மறுபடியும் நான் சொலானால எப்போ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமான முறையில் கேடிஏல நீங்கள் வந்து என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்து வந்து அமௌண்ட்டை போட்டுறாதீங்க. உங்களை ஆல்ட்டு காயினுக்குன்னு சொல்லி எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்குறீங்களோ அந்த பர்சன்டேஜை மட்டும் இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இன்கேஸ் இது வந்து மேலே போய் அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறினா கூட வெயிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ நான் இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அதனால தான் நான் வீடியோவே போட்டுடுறேன், கேடியை வந்து எந்த லெவலுக்கும் மெயின்டைன் பண்ணலான்றது. ஓகேங்களா, ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.